ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்கோம். கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு ஆட்டோ பஸ் ஸ்டாண்ட் சைடில் இருக்குது அப்படின்னா அவ்வளவுக்கும் மக்கள் வந்து ஆட்டோவில் போகிறாங்க. அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா வெறும் 30 ரூபா தான் மினிமம் சார்ஜ். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏறினாலே 100 ரூபா 150 ரூபா வாங்குகிற ஆட்டோஸ்லாம் இருக்கிறனால தான் மக்கள் ஆட்டோவை எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரேப்பிடோலையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேறு டிரான்ஸ்போர்ட்லேயுமே போகிறாங்க. மக்களையும் குறை சொல்ல முடியாது. ஆட்டோக்காரங்க வந்து மினிமம் சார்ஜ் என்றைக்கு வாங்குறாங்க? தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சார்ஜ் வந்து 25 ரூபா தான். ஆனால் எந்த ஆட்டோவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாதுங்க. இங்கே கேரளாவில் ஆட்டோ மினிமம் சார்ஜ் 30 ரூபா. இங்கேருந்து 2 ஸ்டாப்பாக இருந்தாலும் 3 ஸ்டாப்பாக இருந்தாலும் வெறும் 30 ரூபாயிலே நான் போய் இறங்கிடுவேன். பார்த்திங்கன்னா அது தமிழ்நாட்டில் ஏறினாலே 100 ரூபா 150 ரூபாலாம் நீங்கள் வாங்குறதுனால தான் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மக்கள் சைட்லேருந்து எந்த ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டுமே வராமல் இருக்கிறதுக்கான ரீசன் அதுதான். ரேப்பிடோவுக்கு தமிழ்நாட்டில் பெருசாக வரவேற்பு வருதுன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் ஆட்டோஸ்காரங்க வாங்குகிற அதிகமான சார்ஜ் தான். பட் கேரளாவில் பார்த்திங்கன்னா மினிமமே 30 ரூபா தான் சார்ஜ் வாங்குவாங்க. அதனால் வந்து இப்போ 2 பேர் போனாலும் சரி 3 பேர் போனாலும் சரி 30 ரூபா மட்டுமே அவங்க சார்ஜ் வாங்குறப்ப இங்கே வந்து மக்கள் வந்து அதிகமாக ஆட்டோ யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பஸ் ஸ்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்டுகள் அதிகமாகும், ஆட்டோஸ் வந்து அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிக சார்ஜ் வாங்குகிற ஆட்டோக்காரங்களையெல்லாம் மக்கள் அவாய்ட் பண்ணுறதுனால ஆட்டோ ஸ்டாண்டும் இல்லாமல் ஆட்டோவில் ஆள் ஏற இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆட்டோஸ் வந்து இதாகிட்டுருக்கு. இதுக்கு காரணம் சார்ஜை கம்மி பண்ணுங்கள். மற்ற ஸ்டேட்டை கேரளாவை பார்த்து தமிழ்நாட்டு ஆட்டோக்காரங்க வந்து கற்றுக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுபோக ரேப்பிடோவை வந்து குறை சொல்கிறத விட்டுட்டு நீங்களும் நல்லா சர்வீஸ் கொடுங்க. இப்போ ரேப்பிடோவை தடை பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிற தமிழ்நாடு ஆட்டோஸை விட உங்களுக்கு வந்து இப்போது என்ன டேக்ஸ் இருக்கோ எங்களுக்கு அந்த டேக்ஸை கட் பண்ணுங்கள், அதை வச்சு நாங்கள் ஓட்ட முடியல, சார்ஜை கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு ஃபேவரபுளாக கேட்குறத விட்டுட்டு அடுத்தவன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மொத்த ரேப்பிடோ செய்யும் குறை சொல்கிறது ஆட்டோக்காரங்களுக்கு வேலையாக போயிடுச்சு மக்களை. அதனால தான் வந்துட்டு ஆட்டோக்காரங்க இனியாவது தமிழ்நாட்டில் திருந்துங்க. மினிமம் சார்ஜை கரெக்டாக வாங்குங்க. 100 ரூபா 150 ரூபா ஏறி இறங்குறக்கெல்லாம் வாங்கி மக்களை ஏமாற்றாதீங்க. இப்போ லாஸ்ட் வீக்கில் பாண்டிச்சேரி போயிருந்தேன். வெறும் 2 கிலோமீட்டருக்கு 300 ரூபா வாங்கிட்டாங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற ஆட்டோவில் போவாங்களா? 2 கிலோமீட்டருக்கு 15 ரூபா 16 ரூபாவில் போகிற ரேப்பிடோவில் ஏறுவாங்களா அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க. ஆட்டோக்காரங்க பண்ணுற தப்புக்கு ரேப்பிடோக்காரங்களும் அப்பாவி மக்களும் தான் பலியாகிறாங்க. மக்களை உண்மைனா கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டோக்காரங்கள் நான் குத்தம் சொல்ல, சரியான மினிமம் சார்ஜை வாங்கி மக்களுக்கும் உதவி பண்ணுறதுல வந்து சர்வீஸாக ஓட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம்.